முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியாக மாட்டை பார்த்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணில் பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க? மனம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஆனால் சென்னையில் இல்லை, அது எங்கள் அத்தையோட ஊரில். இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வில்லேஜ் சைடில் எங்கள் அத்தையோட குலதெய்வம் கோவில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஊரில் எப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா ஆடு வெட்டி எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, அவரை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சுக்காகலாம் இல்லை காய்ஸ், அவ சொல்கிற லஞ்சே நான் தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கோயில் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது கவர்மெண்ட் சொல்லிச்சுல, அதே மாதிரி வெட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படிலாம் சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்ல முடியாது. அதுக்காக நீ நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிடுவேன். பட் ஆனால் அன்றைக்கி அதை பார்த்ததுனாலையும் என்னமோ தெரியல, எனக்கு சாப்பிடவே தோணலை. இதை தவிர்த்து மற்றபடி எனக்கு அன்றைக்கி டே வந்துட்டு வேறு லெவலில் போச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சாமிக்கு பொங்கல்லாம் படைச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு உள்ள வில்லேஜை சுற்றி பார்க்க போயிட்டோம். மீன்வயல் ஒரு பக்கம் வந்துட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த சைட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போனால் அங்கே குக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றக்காகவே அந்த மட்டன் பீஸ் எல்லாம் கிளறி காமிச்சு, இந்த ஷாட் ஓகேவாமா, இன்னும் க்ளோஸ்அப் கூட எடுத்துக்கோ அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சிக்கன் 65லாம் அவங்க இன்னும் போடவே ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக குயிக்காக அவங்க வந்துட்டு எல்லாமே போடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வீடியோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே எங்கள் அங்கிளும் எங்கள் அத்தையும் தான். அவங்களுமே வந்துட்டு இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இந்த வீடியோ எடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேமரா வந்து வெளியே எடுத்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலே நான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு எனக்கு. நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, நானும் என் பிரதரும் இப்போது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த பிளேஸ் லிட்டரலாக எப்படி தெரியுமா கைஸ் ஃபீல் ஆச்சு? ஒரு அழகான கிராமம், நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட், குட்டி வீடு, அதில் எப்பவுமே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். பேபிக்கு லேட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸை மட்டும் லிசன் பண்ணுங்களேன். நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லஞ்ச் ரெடி ஆகட்டும், நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி வெயிலில் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். பட் ஆனால் செம்ம வெயில். நல்ல வேலை கொஞ்சம் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு வந்ததுனால தப்பிச்சேன். செம்ம வெயிலாக இருக்கானா இங்கே. நான் என்னோடய சிஸ்டர் அப்புறம் என் கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். நான் சொன்னேன்ல உங்ககிட்ட நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. லஞ்சுக்கு அப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அரட்டெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதே நான் வளர்க்கிற குட்டிமா. This is my cute little pet. ஆமா, எப்படி இருக்கு பாரு. சிஸ்டர் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்க பண்ணிட்டு நான் வளர்த்துட்டு இருக்கேன். அது எப்படின்னா இது பாரு, இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது உங்க பெட்டாங்க. உருட்டுங்க உங்க அப்படியே எல்லாரும் ஒன் பை ஒன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் என் கசின் சிஸ்டர் எனக்கே தெரியாம vlogன்ற பேர்ல வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கா. ஹே காய்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்னோட சிஸ்டர். இன்னைக்கு வந்து எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். vlog ஃபுல்லா ஜஸ்ட் கேஷுவலான vlog தான். நான் வந்து கீர்த்தனாவோட அத்தை பொண்ணு. கீர்த்தனைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து vlog எடுக்கலாம். இப்பவே கண்ணை கட்டுது. ஹாய், இவங்க வந்து என்னோட சிஸ்டர். எங்க சிஸ்டரோட டாட்டர். என்னோட நீ சொல்லிட்டு அங்கிள் பாய். அங்கிள் பாய் பாய் பாய். ஹாய். ஓகே, நெக்ஸ்ட் சேட் அங்கிள்.
ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முடியெல்லாம் செம்மையா கலைஞ்சிருச்சு. ஃபேஸ்மே ரொம்ப டல்லா இருக்கு. பாய் கிளம்புறீங்களா? பாய் சொல்லுங்க. பாய் தான் ரொம்ப அட்டென்டிவா இருக்காரு கேமரா முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கியூட்டான கண்ணுக்குட்டி கிட்ட தான் நம்ம வீடியோ எடுக்க போறோம். இன்னைக்கு குட்டியா போட்டோ ஷூட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து சிஸ்டர் வருவாங்க. கீர்த்தனா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு. கிளம்புற டைமில் நான் வந்துட்டு ஒரு டிராக்டரை பார்த்துட்டா விடுவேன். உடனே அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் தான் கிளம்பணும். நீங்களும் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க. பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. அப்போ தான் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போகும். இந்த அமைதியான நேச்சர் சூழ்ந்த இந்த பிளேஸை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. பட் ஆனால் போய் தான் ஆகணும். ஹோப் யூ guys enjoy this video. Thanks for watching. Ta-ta.